ஷாலோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:7. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. நம்ம இதை ஆழமாய் தியானிக்கும் பொழுது, எப்பொழுது என்று நாம் கொஞ்சம் கேள்வி கேட்கும்போது, ஏவாள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்படுறாங்க. இது ஒரு நாள் காரியம் அல்ல, அநேக நாள் நடந்த ஒரு காரியம். அந்த வழியாய் போகும்பொழுது வரும்பொழுது எல்லாம் சர்ப்பம் எப்படியோ ஏவாளை வஞ்சித்திருக்கிறதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடியும். அநேக சூழ்நிலை அவர் சந்தித்து 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 கடைசியாக இந்த கனியை புசித்திருக்காங்க. இல்லை, அந்த வழியாக போகும்போதெல்லாம் சாத்தான் சொல்லியிருப்பான், இந்த கனி நல்லது, இது சாப்பிட்டு பாருங்க, நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க, அப்படி ஆகிடும். ஒவ்வொரு முறையும் சொல்லி 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 லாஸ்ட்டாக ஏவாள் யோசித்திருப்பாங்க, சாப்பிட்டு தான் பார்ப்போமே. இல்லை, நிறைய நேரங்களில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை எப்படி கொண்டு வருவானா, திரும்ப 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 கொண்டு வரும்பொழுது நாம் அந்த பாவத்திற்கு அடிமையாய் மாறிவிடுகிறோம். நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பதாக சாத்தான் அந்த காரியங்களை கொண்டு வந்து நம்ம முன்பதாக வைத்து வைத்து நம்மை சோதித்து அவன் விழ வைப்பான். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக அவர்கள் விழுந்தது மாத்திரம் அல்ல, இந்த கனியை புசிக்கிறாங்க. புசிச்சுட்டு ஏவாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கனியை எடுத்துன்னு வந்து ஆதாம்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, இந்த கனியை நீங்கள் புசிங்க என்று சொல்லும்பொழுது ஆதாம் சொல்கிறார், இந்த கனியை புசிச்சா நம்ம தான் செத்துடுவோம்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது, பாரு, ஆண்டவர் அப்படி சொன்னார், ஆனால் நான் இந்த கனியை புசித்தேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தான் ஆதாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏவாளுடைய வார்த்தையை நம்பி அந்த கனியை புசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க புசிச்சாங்க, அவங்களுக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா ஏவாள் யாருன்னா ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட உதவியாளர், ஆனால் ஆதாம் யாருன்னா ஆண்டவருடைய மகன். ஸோ அப்போ ஆதாம் எப்போ அந்த கனியை புசிச்சாரோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேருமே தாங்கள் புசித்த கனி நிமித்தம் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்பதை அறிந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, சாத்தான் எப்படியாக வஞ்சித்து தேவனுடைய பிள்ளைகளை விழ வைத்தான் என்பதை அறிந்து நாமும் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் எப்படியாக சர்ப்பத்தின் மூலமாய் வஞ்சிக்கப்பட்டார்கள் ஆண்டவரே, அதுபோல் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து சாத்தானை ஜெயிக்க உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.